மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள், பாடி பெயின், ஒரு சிலருக்கு இந்த பெயினோட சேர்ந்து டெம்பரேச்சர் அதிகமாயிடும், உட்காய்ச்சல் இருக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பெயின் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெயின் அப்படின்னு சொன்னா நம்ம உடலுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தாலோ, இல்ல நம்ம உடல்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்கு, நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தசைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இல்ல ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்ல ப்ராப்ளம் இருந்து நமக்கு அதனால பெயின் நமக்கு பெயின் மூலம் நமக்கு சொல்லுது. சோ இது ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வலிகள் இந்த மாதிரி காரணங்களுக்காக நமக்கு ஏற்படுது. இந்த பெயினை நம்ம எப்படி குறைக்கிறது, எதனால வந்துச்சோ அந்த ரூட் காஸ் தெரிஞ்சு நம்ம அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் முழுவதுமே வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடம்னு இல்லைங்க, மசில் பெயின் சிவியரா இருக்கு, பாடி ஃபுல்லா பெயின், காலையில ஏர்லி மார்னிங் நான் காலையில எந்திரிக்கும் போதே வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதற்கு ரீசன் என்னவா இருக்கும்னா முக்கியமா 2 ரீசன் சொல்லலாம். தைராய்டு இஷ்யூஸ், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நாளடைவில் நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு பாடியில பெயின் சிவியரா இருக்க ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தா சொல்லவே வேண்டாம், காலைல எந்திரிக்கும் போதே பெயின் ரொம்ப சிவியரா இருக்குங்க, எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த உடல் வலியானது நாள் முழுவதுமே இருக்கும். இந்த சித்த மருத்துவத்துல ஓடுவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கரெக்டா சொல்லுவாங்க, மேம் நான் இந்த வலி எல்லாம் இருக்குன்னு சொல்றேன், வீட்டுல யாருமே நம்ப மாட்டாங்க, என்ன பெயின் சும்மா சொல்றீங்க, ஆனா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓடுவாயு அப்படின்னு சொல்றது இந்த வாதம் நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பகுதியிலயோ ஒரு மூட்டுக்கள்லயோ இருந்து உடல்ல மற்ற இடங்கள்ல ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் நமக்கு வலி அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு வலிகள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தா வயிறு வலி இருக்கிறது, இல்ல கிட்னி ஸ்டோன் இருந்தா பேக் பெயின் சிவியரா இருக்கும். அப்ப யூரின் போகும்போதெல்லாம் அடிவயிற்று பகுதியில வலியோ அதிகமான, அதாவது தாங்க முடியாத வலியோ நமக்கு ஏற்படுறத பாக்குறோம். சோ இந்த மாதிரி நிறைய வலிகள், இந்த வலிகளை போக்குவதற்கு பேசிக்கா ஜெனரலா என்ன வழிமுறைகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பெயின் இருக்குன்னா அப்போ அந்த டைம்ல ஒரு சூடா ஒரு காஃபி குடிச்சேங்க எனக்கு சரியாச்சு, ஒரு டீ குடிச்சேங்க கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகளை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது என்ன டைப் ஆஃப் பெயினா இருந்தாலும் சரி, இந்த பெயினோட சேர்ந்து எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாகிற மாதிரி இருக்கு, உடல் உஷ்ணம் அதிகமாகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் அந்த வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, என்னென்ன மாதிரியான வலிகள், இதுக்கு என்ன மூலிகைகள் நம்ம சாப்பிடலாம்? பேசிக்கா பார்த்தோம்னா நேச்சுரல் பெயின் கில்லர் என்னென்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மஞ்சள் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் எப்படிங்க பயன்படுத்தலாம்? சாதாரணமாக நமக்கு ஏதாவது உடல்ல வலி இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்கா எக்ஸ்டர்னலா மஞ்சள் பத்து போடுவோம். இதுவே உள்ளுக்கு நம்ம குடிக்கும் பொழுது பெயின் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணீர்ல, ஒரு கிளாஸ் அளவு தண்ணீர்ல ஒரு 3 சிட்டிகை அளவு மஞ்சள் அதுல சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வரலாம். இதனோட சேர்த்து பார்த்தோம்னா கிராம்பு, நம்ம கிராம்பு அப்படின்னு சொல்றதே நம்ம உடல்ல எந்த வகையான வலியா இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு கிராம்பு நமக்கு பயன்படுது. சோ கிராம்பை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது கிராம்பு எண்ணெய் அப்படின்ற ஒரு வழிமுறையும் இருக்கு. சோ கிராம்பு தைலம், கிராம்பு எண்ணெய் இதை நம்ம பயன்படுத்தினாலும் உடலில் இருக்கக்கூடிய வலியானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்ததாக வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை ரொம்ப சிறந்தது. வலி அதிகமாக இருக்கா, உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா வெற்றிலை சாறு எடுத்து குடிக்கலாம். சோ ஒரு 5-6 வெற்றிலை எடுத்து மிக்சியில நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இதுல ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி கலந்து குடிக்கணும். தினமுமே கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி காலையில பாடி பெயின் இருக்குங்க, கழுத்து வலி, தோள்பட்டை வலி இருக்கு, கை கால் வலி இருக்கு. ஸோ காலில் நிறைய பேருக்கு பெயின் இருக்கும். முக்கியமா பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இருந்து அந்த பெயின் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு வெற்றிலை சாறை பயன்படுத்தலாம். இப்போ வெற்றிலை சாறு எடுத்து 2 சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு தினம்தோறும் காலையில நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தாலும் உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து முறையும் இருக்கு, அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராம்பு
கிராம்பு வந்து அதிகமான உடல் வலியை வந்து போக்கக்கூடியது, வலியை வந்து குறைக்கக்கூடியது அப்படின்னு நான் சொன்னேன். சோ இதற்கு வந்து கிராம்பு நமக்கு தேவைப்படுது. சோ எல்லாமே வந்து சம அளவு, எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம், சம அளவு நம்ம எடுத்து வச்சுக்கணும். சோ கிராம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஓமம், கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரி வந்து பொடியாகவே நமக்கு கிடைக்கும். சோ கண்டங்கத்திரி வந்து பொடியா எடுத்துக்கலாம். இதனோட வந்து பார்த்தோம்னா இந்த விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது விரலி மஞ்சள் வந்து பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். திப்பிலி, திப்பிலின்னு சொல்றது ஒரு காரமான மூலிகை. அதிகமா உடல் வலி, முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளை வந்து இது குறைக்கக்கூடியதுதான் திப்பிலி அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக சிற்றரத்தை, பேரரத்தை. இந்த 2 மூலிகையுமே எடுத்து வச்சுக்கணும். அதிகமான வலி இருக்கு அப்படின்னா இந்த சிற்றரத்தை, பேரரத்தை ரெண்டுமே சம அளவு நம்ம எடுத்து வச்சுக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அக்ரஹாரம், வாய் விடங்கம். சோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்து வச்சுட்டு, இதுல முக்கியமாக பார்த்தோம்னா எல்லாமே நம்ம நல்லா வெயில்ல உலர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இதுல வந்து பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் சாறு விட்டு கலந்து வச்சுக்கணும். சோ சின்ன வெங்காயம் சாறு விட்டு கலந்து இத வெயில்ல வச்சு எடுக்கணும். ஒரு 3 நாள் நல்லா வெயில்ல உலர்த்தி எடுத்ததுக்கு பிறகு இதை நம்ம பயன்படுத்தணும். சோ உடல் வலி இருக்கு, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அடிக்கடி எனக்கு வந்து உடல்ல காய்ச்சல் வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம். சோ உடல்ல காய்ச்சல் இருந்தாலும் சரி, அடிக்கடி உடல் வலி இருந்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த ஒரு மெடிசன் பெஸ்டா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து இதை நான் சொல்லியிருக்கேன், வீட்டுல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து சாப்பிடலாம், அல்லது நெய்யோடு கலந்தோ இல்லைன்னா வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வலிகள், அதிகப்படியான வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை நமக்கு உடல் வலி அதிகமா இருந்துச்சுன்னா வெந்நீர் குளியல் ரொம்ப அவசியம். சோ இது வந்து ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு இந்த மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒரு 3-4 நாட்கள்லயே வலியானது குறையிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வெந்நீர் குளியல் அப்படின்றது அவசியம். சோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தைலம் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் குளியல் எடுக்கும் போதும் உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குணமாகி வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ இந்த பதிவுல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.